இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் படகுகளுடன் மீனவர்கள் மறியல். கடலரிப்பால் படகுகள் சேதமடைவதால் தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம். நகர பகுதியில் உள்ள தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்தில் போலீசார் திடீர் சோதனை. கார்த்திகை தீப திருவிழா. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றம். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்காததால் டிட்வா புயலினால் ஏற்பட்ட கடல் அரிப்பினால் 20க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்ததாகவும், உடனடியாக அப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கவும், சேதமடைந்த படகுகளுக்கு உரிய நிவாரணம் அறிவிக்க கோரியும் அப்பகுதி மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் படகுகளுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மீனவ கிராமமான சின்ன காலாப்பட்டு பகுதியில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கடல் அரிப்பினால் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் வைக்கப்படும் கூடம் உள்ளிட்டவைகள் சேதமடைந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என அரசு அறிவித்தும் இதுநாள் வரை அதற்கான நடவடிக்கை எடுக்காததால் தற்போது கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் சேதமடைந்ததாகவும், மேலும் சேதமடைந்த படகுகளை அதிகாரிகள் யாரும் வந்து பார்வையிட்டு அதற்கான நிவாரணத்தை கூட வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் படகு மற்றும் மீன்பிடி வலைகளை நடுரோட்டில் வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்கள் இந்த திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர்ந்து போராட்ட இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் மீனவர்கள் அங்கிருந்து கலைய மறுத்து தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் 1 வார காலத்திற்குள் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்படும் என உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மீனவர்களின் சாலை மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வண்டியில கையாலே தீன் பண்ணலாம். நல்லா வார வச்சிருக்க. வண்டியில கையாலே தீன் பண்ணலாம். நல்லா வார வச்சிருக்க. நேற்று பெய்த மழையின் காரணமா ஓடை உடைச்சிக்கிட்டு இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வலை, மரம், போட்டு எல்லாமே கடலோட கடலா அடிச்சிட்டு போயிருக்கு. இது கடலோட கடலா அடிச்சிட்டு போனதுக்கு நிவாரணம் வேண்டியும், இந்த மக்களுடைய பாதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை சீற்றத்தால நடைபெறுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அரசாங்கமும் இப்ப இருக்கக்கூடிய அரசு, ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, இதற்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காம, மீனவ மக்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை எதுவுமே செய்யாம, இன்னைக்கு இந்த மக்களுடைய பொருட்சேதத்துக்கு நிவாரணம் கொடுக்கறேன்ற ஒரு கண் துடைப்புக்கு மட்டும் பார்த்துட்டு போறது எதுவுமே சரியா படல. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் டன் கணக்கில் போலி மருந்துகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தொழிற்சாலை இயக்கும் தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனம் சன் பார்மசி பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் இந்த மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்தது சீர்காழியை சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் என தெரிய வர இருவரையும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் நடத்தி வருவது தெரிய வந்தது.
போலி மருந்துகள், அதனை தயாரிக்கும் இயந்திரங்கள் இருப்பதைக் கண்டு இது குறித்து புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தொழிற்சாலைக்கு வந்த டிஐஜி போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் அதன் குடோன்களை சோதனையிட்டு போலி மருந்துகளை பறிமுதல் செய்து அதனை மருத்துவ அதிகாரிகளிடம் ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டனர். இந்நிலையில் 10க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி காவலர்கள் மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் செட்டித்தெருவில் உள்ள ஸ்ரீ சன் பார்மா தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதை சிபிசிஐடி காவல்துறையினர் கண்டறிந்து தொழிற்சாலைக்கு சீல் வைத்த நிலையில் தற்போது தலைமை அலுவலகம் மற்றும் குடோனில் அதிரடி சோதனை நடத்தினர். மருந்து பொருட்களின் மாதிரிகளை சென்னையில் உள்ள மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாடு ஆய்வகத்திற்கு அனுப்ப உள்ளதாகவும், மருந்து பொருட்களின் தரம் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் விதமாக ஏற்கனவே அனுப்பப்பட்ட மாதிரிகளோடு தற்போது எடுக்கப்பட்ட மாதிரிகளும் ஒப்பீடு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று சோதனை செய்யப்பட்ட மருந்து பொருட்களின் தலைமையிடம் மற்றும் குடவுன் ஆகியவை பதிவு செய்யப்பட்டதுதான் என்றும், அதே நேரத்தில் இங்கு விற்பனை செய்யப்படும் மருந்து பொருட்கள் குறித்தான சந்தேகம் எழுவதன் காரணமாக இந்த சோதனை நடத்தப்பட்டதாக புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சாமானிய மக்கள் பயன்படுத்தும் மருந்து பொருட்களின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து சோதனை நடத்தி திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கார்த்திகை தீபத்தை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்த்திகை தீபத்தையொட்டி புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் மற்றும் முருகப்பெருமானின் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவைகள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் புறப்பாடு நடைபெற்று கோபுரத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு லட்ச தீப பெருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு லட்ச தீப பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் அஸ்ரத்தா ஓட்டல் உரிமையாளர் அன்பு, மேனேஜிங் டைரக்டர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி சிறப்பான ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி அமைத்தல், கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்காக பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள கணபதி நகர் மற்றும் லட்சுமி நகருக்கு ரூபாய் 17,40,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து கரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்ரீம் நகருக்கு ரூபாய் 9,20,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள முத்தமிழ் நகர் விரிவுக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 15,20,000 மதிப்பீட்டிலும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடி நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சாய்பாபா திருமண நிலையத்தில் பர்னிச்சர் மற்றும் வீட்டு உபயோக விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி சாய்பாபா திருமண நிலையத்தில் பர்னிச்சர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் எக்ஸ்போ நடைபெறுகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும் இந்த எக்ஸ்போவை முதலமைச்சர் ரங்கசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த எக்ஸ்போவில் ரூபாய் 25,000 மதிப்பிலான உட்டன் சோபா ரூபாய் 12,900க்கும், ரூபாய் 18,000க்கும் மதிப்பிலான உட்டன் கட்டில் 10,900க்கும், 4 பேர் அமரக்கூடிய டைனிங் டேபிள் செட் ரூபாய் 7,900க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான டிவி, பீரோ உள்ளிட்டவைகளும் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. தேசிய மக்கள் மன்றம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் வாழ்வாதாரங்களை இழந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட வில்லியனூர் தொகுதி மக்களுக்கு தேசிய மக்கள் மன்றம் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட், அம்மா கோவில் சத்திரம், கொம்பாக்கம், SS நகர், பெரியபேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கினார். இதில் தேசிய மக்கள் மன்றம் உறுப்பினர்கள் உட்பட அந்தந்த பகுதியை சேர்ந்த பூத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பழைய அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜையில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் கோவிலுக்கு நிர்வாகத்தின் விருப்பத்திற்கேற்ப தானியங்கி மின்சார இயக்கத்திற்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரியினை தன் சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகம் சார்பில் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை மரியாதை செய்து கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, அன்பு, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியன் சுவாமி ஆலயத்தின் உணவு கூடத்திற்கு பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் இன்வெர்டர் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலத்தோட்டம் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவ சேவனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நேற்று கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மூலவர் சிவசுப்பிரமணியருக்கு தீபாராதனை காண்பித்து ஆலயத்தின் முன்பு சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆலயத்தில் பூஜை நாட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பக்தர்கள் மிகுந்த சிரமப்படுவதை உணர்ந்த அவர் ஆலயத்தின் உணவு கூடத்திற்கு இன்வெர்டரை சந்திரமோகன் அவரது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். திருபுவனை பகுதியில் ரூபாய் 24.10 லட்சம் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ப. அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24.10 லட்சம் செலவில் திருபுவனை வரதராஜ பெருமாள் நகர், திருவண்டார் கோவில், ஜெயப்பிரீத்தி நகர், திருமலை நகர், வலம்புரி விநாயகர் நகர் மற்றும் இந்திரா நகர் வடக்கு லேஅவுட் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான
பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் முத்துராமன் அன்கோ, தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், திருபுவனை திருவாண்டார் கோவில் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் படகுகளுடன் மீனவர்கள் மறியல். கடலரிப்பால் படகுகள் சேதமடைவதால் தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம். நகர பகுதியில் உள்ள தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்தில் போலீசார் திடீர் சோதனை. கார்த்திகை தீப திருவிழா. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றம்.